பாபநாசம் கிழக்கு ஒன்றிய பேரூராட்சியில் சொத்து வரி உயர்வை கண்டித்து அதிமுகவினர் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தை ஆளும் ஸ்டாலின் அரசு தமிழக மக்களை வஞ்சிக்கும் வகையில் சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு மற்றும் தமிழகத்தை சீர்குலைக்கும் வகையில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து வருகின்றது. இவற்றை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் கிழக்கு ஒன்றிய பேரூராட்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளருமான துரை சண்முக பிரபு தலைமையில் நகர செயலாளர் சின்னையன் ஏற்பாட்டில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிரான வாசகங்கள் பொருந்திய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு தமிழக அரசுக்கு எதிரான சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வை உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் நெத்தியடி நாகையன், தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் முகமது இப்ராஹிம், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் கண்ணன், பேச்சாளர் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் முருகதாஸ், ஒன்றிய இணை செயலாளர் திலகவதி கணேசன், சுப்பிரமணியன், மாவட்ட பிரதிநிதி முருகன் மற்றும் நிர்வாகிகள் சதீஷ், ஜம்பு, காதர் பாட்ஷா, ரசீத் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நடத்தி கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கண்டனை உம்முடி குடிகாரியை கொண்டு வந்து நீங்க நாடாளுமன்றத்தில் நடத்துகிறீர்கள் சொன்னா என்ன அர்த்தம்? போலீசாருக்கு நன்றாக தெரியும். எனவே எண்ணிக்கை கூடுமே தவிர உண்மை முதல்வர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம். ஏறி போச்சு ஏறி போச்சு. இந்தியா முதல்வர் ஆட்சியிலே மின்சார கட்டணம் ஏறி போச்சு. 3 மடங்கு ஏறி போச்சு. போகுது, உயர போகுது. ஆண்டுதோறும் 6% சொத்து வரி உயர போகுது. பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை. திறனற்ற திமுக ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. அராஜகம், அடாவடி.